புத்தன் சர்வேஸ்வரன் என்று மான்மாக்களுக்கு தோற்றியை செய்கிற சங்கரவன் குறித்தோல் ஆலயன் விருப்பு மறுப்பு இல்லாதவன் சந்திரனை சூரிய சந்திரசேகரன் ஞானமர ரூபன் தட்சிணாமூர்த்தி எங்கள் பரமேஸ்வரன் அழகாக ஒரு தாமரை பூவை அழைத்து விட்டார். நாராயணர் என்று தேடியும் 999 தாமரைப்பூ கிடைத்தது. ஒரு தாமரைப்பூ கிடைக்கவில்லை. வெள்ளை தாமரைப்பூ இருந்தது. ஆனால் விரதம் 1000 செந்தாமரைகளை ராஜபுஷ்பத்தை சமர்ப்பித்து அர்ச்சிப்பது என்பதுதான் விரதம். விரதத்தை எண்ணியபடி சங்கல்பம் செய்தபடி முடித்தோடும். எங்களையாக சில பேர் விரதம் இங்கே பார்த்தனுக்கு சீதை சொன்ன பார்த்த சாரதி அங்கே ரதத்தை செலுத்துவதாக அங்கே மரங்களால் செய்யப்பட்ட சிற்பத்திலே அங்கே காண்பிக்கப்படுகின்ற அந்த ரதத்திலே பழனி வந்து கொண்டிருக்கின்றார். மெய்யன்பர்களே, ஆலயத்திலே முதன்மைப்படுத்த வேண்டியது அடியவர்களை, தொண்டர்களை. இதனால்தான் அவை பிறத்தியார் தொண்டர்வன் பெருமை சொல்லவும் பெரிதே என்று முடித்து நிற்கின்றார். இந்த ஆலயங்கள் முழுவதிலும் ரதங்களை நகர்த்தி செல்வதற்கு முன்பதாக திருப்பல்லாண்டு பாடுகின்ற ஒரு வழமை இருக்கின்றது. அந்த வழமை ஏன் வந்ததென்றால், சிதம்பரத்திலே ஓடாது நின்ற தேரை ஓடச் செய்வதற்காக சேந்தனார் நாயனாரால் அருளப்பட்ட ஓடை அவள் ஆண்டாள்தான். அவள் தமிழை ஆண்டாள். தமிழிலே சென்ற பாசுரங்களை பாடி அந்த தமிழை ஆட்சி செய்தவள். கோபாலன் இல்லாமல் கல்யாணம் வேண்டாள். அந்த கோபாலனை தான் மணப்பதை தவிர எனக்கு வேறு மனம் வேண்டாம். அதுதான் அழகாக சொல்லுவார். அது மாத்திரமல்ல, அவர் இறைவனுக்கு மூடிக்கொண்டிருந்த மாலைகளை எல்லாம் நன்மை மிகுதியால் காண்கள் போட்டு பார்ப்பார். நாங்கள் சாதாரண வழக்கிலே ஆலயத்திற்கு ஏதாவது கொண்டு வந்தால் அதை சொன்னாலே அது அப்படியே நாங்கள் சொன்னால் அது கொண்டு போயிடாது. அப்படி அல்ல, ஆண்டால் பக்தியால் இறைவனுக்கு மாலையெல்லாம் சொன்னதற்கு நன்றிய தோற்றியை கொண்டு அழகு பார்ப்பான். இதை நான் இறைவனுக்கு போட்டுவிட்டால் மிகவும் நன்றாக இருக்கிறேன். அதுபடியால்தான் அன்னவய புதுரை ஆண்டாரங்கற்கு பன்னிரு பாவை பல்பதிகம். அன்னவய புதுவை ஆண்டாளரங்கற்கு பன்னிரு கண்ணுக்கு அப்படியாரு அப்படிய பக்தி நாளாரி கண்ணுடன் சிறப்பவர்கள் ஆளாவது படியோ காலத்தியூரே. பதிமூணு ஆயிரம் நிகழ்வார்களே, இத்தகைய அந்த பக்தி வரலாறுகளை தங்களில் கூடுவதற்கு இடையிலே இன்றைய தினம் உண்மையில் ஆவணி மாதத்தின் இறுதி நாள். ஆனால் நாளைய தினம் என்னவாக இருக்க வேண்டும்? புரட்டாதி பூரணி நன்னாளாக இருக்க வேண்டும். பள்ளிப்புற ஆழ்வார் ஆலயத்திலே மகா சமுத்திர தீர்த்தோற்சவம் நடைபெற வேண்டுமாக இருந்தால் அந்த வங்கக் கடலிலே பதியிலே அங்கே தீர்த்தோற்சவம் நடைபெற வேண்டுமாக இருந்தால் அது புரட்டாதி பூரணை நன்னாளாக இருக்க வேண்டும். ஆதலேதான் இந்த சொல்வார்கள், அதுக்கு ஒரு வரலாறு இருக்கிறது. ராவணனுடைய தம்பி விபீஷணன் அந்த ராவண நேரத்திலே அந்த விக்கிரகத்தை அவனத்தில் வைத்து விட்டான். ஸ்ரீரங்கத்திலே அந்த வைத்த விக்கிரகம் தென்திசையாக இலங்கையை நோக்கி இருப்பதன் சுத்தமாகத்தான் இலங்கை இன்னும் இலங்கை இனிமேலும் இந்த அல்லப்பட்டுக் கொண்டு இடர்பட்டுக் கொண்டிருப்பதாக அங்கே இந்தியாவிலே பேசிக் கொண்டார்கள். இந்த விக்கிரகத்தினுடைய அந்த திசையை மாற்ற வேண்டும். அதை அழகாக சொல்வார். பாதம்